வணக்கம். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம் எதிரிகளை எப்படி கையாளுவது, எதிரிகளே இல்லாத ஒரு வாழ்க்கையை எப்படி உருவாக்குவது அப்படிங்கிறத பற்றின நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தான் இதில் பார்க்க போகிறோம். இதற்கு இடையில் சில மலர் மருந்துகளையும் நான் பரிந்துரை பண்ணுறேன். அந்த மலர் மருந்துகள் உங்களுக்கு ஒரு நிரந்தர தீர்வை அளிக்கும் விதத்துலேயும் இருக்கலாம். இல்லை அப்படின்னா ஒரு பெரிய பிரச்சனையை கடந்து போகிறதுக்கும் அது உதவியாக இருக்கலாம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போது எதிரிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது எல்லா எதிர்ப்புகளுமே, அதாவது எதிரி அப்படிங்கிறவங்க எதிர்ப்புகள் நிறைய தெரிவிக்கிறவங்கள தான் நம்ம எதிரிங்கிற லிஸ்ட்டில் வைப்போம். அப்படி எல்லா எதிரிகளுமே இல்லை எல்லா எதிர்ப்பாளர்களுமே இதில் நல்லது கெட்டதுன்னு சொல்லி நம்ம பிரிக்க முடியும். சில எதிர்ப்பு உண்மையாகவே நம்மளை அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு உதவியாக இருக்கும். நம்ம ஒரு பெரிய வெற்றியை கண்டதுக்கப்புறம் சொல்லுவோம், அன்னைக்கு மட்டும் அவங்க என்ன அந்த மாதிரி உதாசீனப்படுத்தலை அப்படின்னா, இல்லை அப்படின்னா என்னை புறக்கணிக்கலை அப்படின்னா, என்னை எதிர்க்கலைன்னா நான் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கவே மாட்டேன், அவங்களுக்கு தான் நான் நன்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம மித்தவங்க சொல்லியும் கேள்விப்பட்டிருப்போம், நம்மளுமே கூட உணர்ந்திருப்போம். இப்போ அந்த மாதிரி எதிரிகளை பற்றி நம்ம, ஏன்னா அவங்கெல்லாம் நமக்கு ஒரு பாசிட்டிவாக நம்மளை ஊக்குவிக்கிறவங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். பட் நமக்கு பார்க்கும்போது அது நெகட்டிவாக தெரிஞ்சாலும் நம்மளை ஒரு பாசிட்டிவான இலக்கை நோக்கி நகர வைக்கும். இப்போ நம்ம பேச போகிறது எல்லாமே அடுத்த நகர்வுக்கு நம்மளை நகர விடாமல் ஒரே இடத்துல தேங்க வைக்கிறது, அதே நேரத்தில் நம்மளை எப்போ பார்த்தாலும் இரிட்டேட் பண்ணுறது, நம்மளுடைய வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது, இல்லை தடையாக இருப்பது, இந்த மாதிரி ஆட்கள் நபர்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்மளை இந்த மாதிரி எதிர்க்கிற நபரை எப்பயுமே அவங்க எதிர்க்கும் பொழுது அவங்ககிட்டருந்து வரக்கூடிய அந்த எதிர்ப்பு, அதில் நாம் எப்படி பாதிக்கப்படுறோம், இதை பற்றி மட்டுமே தான் பிரச்சனையில் மாட்டிகிட்ருக்கிற நாம் சிந்திப்போம். ஆனால் அந்த எதிர்ப்பை உருவாக்குற அந்த நபர் எப்படிப்பட்ட நபர், அவர் என்ன மாதிரி ஆள், அவர் அவருக்குன்னு இருக்கக்கூடிய விருப்பு வெறுப்புகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் நம்மளுடைய எதிரியோடைய பலம் என்ன, பலவீனம் என்னங்கிறத நம்மளால் முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அவங்களோட ஒவ்வொரு செயலையும் ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம வாட்ச் பண்ணணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க நம்மளோட ஒரு கான்வர்சேஷன் வைக்க வர்றதா இருந்தாலும் சரி, இல்லை மிங்கிளாகி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்தாலும் சரி, முடிஞ்ச அளவுக்கு அந்த சுச்சுவேஷன்ஸை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். இல்லைனா அதை கொஞ்சம் தள்ளி வச்சு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அதுக்குள்ளே நம்ம இன்ட்ரப்ட் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கலாம். இது ஒரு தற்காலிகமாக அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். அதே நேரத்தில் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள ஹேண்டில் பண்ணும்போது நம்ம ஒரு கூலான ஆட்டிடியூடு, நமக்கு அவங்க பண்ணுறது கண்டிப்பாக கோபம் வரும், வெறுப்பு வரும், அவங்கக்கிட்ட அவங்கள பார்க்க பிடிக்காது, பயமாக இருக்கலாம், இப்படி என்ன விஷயம் இருந்தாலும் அது மேலே நம்ம போட்டுக்க வேண்டிய ஒரு மாஸ்க் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நான் கூலான பர்சன், என்னை எவ்வளவு இரிட்டேட் பண்ணாலும் சரி அது என்னை பாதிக்க போகிறதே இல்லை அப்படிங்கிற ஒரு ஆட்டிடியூட் கொண்டு வர்றதுங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லை. பட் அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னாலே அந்த எதிரிகள் எல்லாம் நாளடைவில் காணாமையே போயிடுவாங்க. இந்த ஆட்டிடியூடை கொண்டு வர்றதுக்கு நமக்கு எது தடையாக இருக்கும் அப்படின்னா, நம்ம உணர்ச்சி வசப்பட்டு அந்த இடத்துல நம்ம கோவப்படுறதோ, சத்தம் போடுறதோ, இல்லை வேறு மாதிரியான எதிர்வினைகள் புரியறதோ, அந்த இடத்துல நம்மளோட பேர் கெட்டு போயிடும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன மலர் மருந்து உங்களுக்கு தேவைப்படும்னா, செரி பிளமும், இம்பேஷன்ஸு, அதுக்கப்புறம் மிமுலஸ், இது மூணுமே நம்ம எடுத்துக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு நிதானிச்சு இவங்களை எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் நமக்குள்ளே வர்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ இந்த 3 மலர் மருந்துகளும் உங்களோட இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வாக கூட அமையும். இதை நம்ம தொடர்ந்து எடுத்து பார்த்துட்டு அவங்கள ஹேண்டில் பண்ணும்போதே அந்த வித்தியாசத்தை உணர முடியும். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இவங்கக்கிட்ட இருந்து நம்மளை பாதுகாக்கிறது எப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும், கற்றுக்கவும் செய்யணும் அப்படின்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கிளையண்ட் நம்மக்கிட்ட சொன்னாங்க, அவங்க வேலை பார்க்க புதுசாக என்டர் ஆகுறாங்க ஒரு டீமுக்குள்ளே. அந்த டீமில் இவரை எப்படியாவது அந்த டீம்லேருந்து இவரை வெளியே போக வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்போ இவங்க எல்லோரும் ஒரு குரூப்பிசம் ஃபார்ம் பண்ணி இவரை கார்னர் பண்ணி ஒவ்வொரு விஷயம் செய்கிறாங்க. ஆனால் அது மேலோட்டமாக அவங்களோட மேலிடத்துக்கு தெரியாத வகையில் நடத்துகிறாங்க. எல்லா விஷயமுமே இவர் தலையில் விழுகிற மாதிரியே, எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் இவர் தலையில் விழுகிற மாதிரியே சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே விஷயங்கள் பண்ணும் பொழுது ஒரு லெவலுக்கு மேலே இவருக்கு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகுது. அந்த வேலையை கண்டினியூ பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தோன்றுதல் வருது. ஸோ ரொம்ப டிப்ரெஷனுக்கு ஆளாகிறாரு.
ஸோ இப்போ இந்த இடத்துல இவருக்கு அவங்க கொடுக்க நினச்சதை அந்த இடத்துல இருந்து இவங்களை அப்புறப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரே விஷயம், நீங்கள் என்ன சொன்னாலும் என்னோடய வேலையை நான் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஸ்ட்ராங்காக நிற்கணும். அவங்களோட எந்த ஒரு விஷயத்துக்கும் இவர் கொஞ்சம் கூட அலட்டிக்காமல் அவரோட வேலையை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதுதான் சிறந்த பதிலடியாக இருக்க முடியும். பட் இதை கொடுக்க முடியாமல் தவிர்க்கிற தடையாக இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னா, இவங்க உணர்ச்சி வசப்பட்டு அவங்களுடைய கருத்துக்களை அந்த இடத்துல வந்து தெரிவிச்சிடுறது, கோபத்தை வெளிப்படுத்திடுறது, ஏமாற்றத்தை வெளிப்படுத்துறது, நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பின்னாடி போய் நிற்கிறது, இதெல்லாம் தான் அவங்களுக்கு பலமாகவும் இவருக்கு பலவீனமாகவும் அமைஞ்சிருது. ஸோ அதுக்காக தான் இந்த 3 மலர் மருந்துகள் நான் சொல்லியிருந்தேன். அப்போது அவங்க முன்னாடி எப்போவுமே நம்ம வந்து வீக்காக நம்மளை காமிச்சிக்கவே கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அப்படி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா, ஒன்று அதிலேருந்து நம்ம மூவ் ஆன் பண்ண தெரியணும். அதாவது இக்னோர் பண்ணிவிட்டு லெட் கோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் நமக்கு பண்ண தெரியணும். நம்மளோட கேரக்டரிஸ்டிக்ஸை ரொம்ப பாசிட்டிவாக ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்போ தான் நம்ம பில்ட் பண்ணணும். இது வரைக்கும் மித்தவங்களுக்காக இல்லாட்டிலும் அந்த இடத்துல அவங்க எதிர்க்கும் போது தான் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய பாசிட்டிவான கேரக்டர்ஸை இன்னும் பெருசாக காமிக்கணும். உதாரணத்துக்கு சொன்னால், நம்ம ரொம்ப ஓப்பன் மைண்டடாக இருக்கிறதாகவும், அவங்கள பற்றி காசிப் சொன்னால் கூட அதை பற்றி நம்ம பெருசாக கேர் எடுக்காத ஒரு ஆளாகவும், நான் ரொம்ப ப்ராட் மைண்டடான பர்சன் தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க முன்னாடி காமிச்சிக்கிட்டே இருக்கணும். இதெல்லாமே உங்களோட எதிரி அப்படிங்கிறவங்க வந்து அப்படியே ஒரு விஸ்வரூபமாக அவங்க கண்ணுக்கு தெரிகிறவங்க கூட சிறுசாக சுருங்கி காணாமையே போயிடுவாங்க ஒரு நாள். இந்த மாதிரி ஆட்டிடியூட் எல்லாமே அவங்களோட ஈகோவுக்கு கொஞ்சம் கூட தீனி போடாது. அவங்கள வந்து முழுசாக காணாமல் போக வைக்கிறதுக்கான வழிகள் தான். அதை விட அவங்கக்கிட்ட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கைண்டாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். எப்பயுமே அவங்கக்கிட்ட வந்து ஒரு ஹம்பிளாக இருக்கிறதுக்கு நம்ம ட்ரை பண்ணலாம். இவங்களே உங்களை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணாலும் நாம் அவங்கள பற்றி எந்த ஒரு கிரிட்டிசைஸும் பண்ணக்கூடாது. ஸோ இதெல்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னாலே என்ன ஆகும் அப்படின்னா, அவங்க வந்து எப்பயுமே நம்ம இந்த மாதிரி ஆட்கள் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பந்தை வேகமாக சுவரில் எரிஞ்சு பார்க்குறது. சுவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க பந்தோட வேகத்துக்கு ஏற்ற மாதிரி அது பவுன்ஸ் பேக்கும் ஆகிறதும் ரொம்ப வேகமாக இருக்கும். அந்த செவரோட ஸ்ட்ராங்கை பொறுத்து தான். இப்போ அதே ஒரு பந்தை ரொம்ப ஃபோர்ஸாக வீசுகிறாங்க, அந்த சுவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பதிலாக கொலன்னு இருக்குன்னு வச்சுப்போம், பந்து போன இடமே தெரியாமல் காணாமல் போயிடும். ஸோ அந்த மாதிரி தான் இவங்க முன்னாடி நாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான சுவர் மாதிரி இருக்கக்கூடாது. ரொம்ப ஒரு கொழப்பான அது ஒரு மெட்டீரியல் மாதிரி தான் நம்மளை காமிச்சிக்கணும். லைக் ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறது, ஹம்பிளாக இருக்கிறது, எந்த ஒரு விஷயத்துக்கு பெருசாக அலட்டிக்காமல் இருக்கிறது, பதிலுக்கு கிரிட்டிசைஸ் பண்ணாமல் இருக்கிறது, எதையுமே காதில் வாங்கிக்காமல் இருக்கிறது, இந்த மாதிரியான ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கும் பொழுது அது எப்பேற்பட்ட எதிரியாக இருந்தாலும் கண்டிப்பாக கதறி அடித்து ஓடிடுவாங்க. உங்கள் தலை வச்சு கூட படுக்க மாட்டாங்க. நிறைய கிளைண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி நம்ம நிறைய கைடன்சஸ் கொடுத்துருக்கோம். அவங்களுமே நிறைய பாசிட்டிவான ரிசல்ட்ஸும் நமக்கு சொல்லியிருக்கிறாங்க. நானுமே நிறைய விஷயங்கள் இப்படி தான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ, இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய தனிப்பட்ட மலர் மருத்துவ ஆலோசனை, மனநல ஆலோசனைகளுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற எண்ணுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இதே போன்ற தலைப்புகளோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவசங்கரி.